ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இன்றைக்கி எபிசோட் பார்த்து யாரெல்லாம் வெக்ஸ் ஆனீங்க? நானும் பார்த்தேங்க. அந்த 1 ஹவர் எபிசோட 15 மினிட்ஸ் ஓட்டி பார்த்துருங்க. அதுவே 15 நிமிஷம் பார்க்க முடியலங்க. அது வீணாக இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அதை மட்டும் கேட்க முடிஞ்சுது. மற்றபடி ஒன்றும் எபிசோடில் இல்லைங்க. எல்லாம் மொக்க தாங்க. எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் அழுத ஆரம்பிச்சிடுறாங்க. வீணா வந்து ஒரு சில கேள்வி கேட்டிருப்பாங்க. விக்ரம் உட்காந்து ஒரு பக்கம் அழுறாரு. சாண்ட்ரா வர கேள்வி கேட்பாங்க. இவங்க பார்வதி பற்றி கொஞ்சம் உயர்வாக சொன்னோன்னே அவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. 2 பேரும் பொறாமையில் பொங்குனாங்க. இது கொஞ்சம் தான் போச்சு. சாண்ட்ரா மறுபடியும் நான் ட்ராமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அழகிற ட்ராமா. அவங்க ஒரு பக்கம் அழுதுன்னு இருந்தாங்க. ஸோ வியானா ஒரு சில கேள்வி கேட்டாங்க. அதுக்கும் ஹவுஸ்மேட்ஸ் யாருமே ஒழுங்காக பதில் சொல்லலை. ஸோ வெக்ஸ் ஆகிட்டாங்க அவங்களுமே. என்னடா இதுன்னு மறுபடியுமான்னு. ஸோ இப்படி தான் மக்கள் இன்றைக்கி போச்சு. கண்டென்ட்டே ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி பார்த்தோன்னா பிக் பாஸ் திடீர்னு வந்து அவர் மாதிரி பேசுகிறார் ரொம்ப நேரம். அவர் காமெடின்ற பேரில் அவர் போடுற மொக்க ஜோக்கு ஐயோ முடியலங்க. அவர் போட்டார் பாருங்க வினோத்துக்கு ஒன்று. சாரி பிக் பாஸ்னதுக்கு நீங்கள் பேண்ட் ஷர்ட் நல்லா தானே இருக்குது, எதுக்கு சாரி கட்ட போகிறேன்றாரு. இந்த மாதிரி மொக்க ஜோக்கு ஐயோ என்னடா இதுன்னு ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாமா ஆயிடுச்சு டிவி, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. நீங்களும் அதுதான் நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது கண்டஸ்டன்ட் வராரு. ரீஎன்ட்ரி தான் அவருமே. யாருன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தான் வராரு. ஸோ அவருக்கும் பார்வதிக்கும் எப்படி பாண்டிங்னு ஒன்று தெரியும். ஸோ அவர் ஏற்கனவே வெளில பேட்டி கொடுத்துருந்தாரு பார்வதியோட ரெட் கார்டு பற்றி. கண்டிப்பாக உள்ளே வந்து எதனா பேசுவார், வாயை விடுவார். பட் ஆனால் சொல்லி தான் அனுப்புவாங்க. ஏன்னா இன்றைக்கி வேணாட்ட அதான் சொன்னாங்க, அந்த ரெட் கார்டை பற்றி எதுவும் சொல்லாதீங்கன்னு. ஸோ நாளைக்கு ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த மனுஷன் வாயை விட்டுருவார். கொஞ்சம் அவர்கிட்ட வந்து ஈஸியாக பிடிங்கிடலாம். என் மனசில் வச்சு நான் அந்தளவுலாம் பேச மாட்டார், பார்க்கும்போது தெரியும். ஸோ அவர் வந்தால் ஓரளவு கலகலப்பாக இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் வந்தார்னா கண்டிப்பாக சாண்ட்ராக்கு ஏதாவது ஒரு இது சொல்லுவார். அவர் சொல்லுவார், எனக்கே டஃப் கொடுக்குறீங்க நடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மேடம் சூப்பராக நடிக்கிறீங்க மேடம்னு சொல்லுவார். பார்ப்போம் நாளைக்கு. அது கொஞ்சம் காமெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் வந்தால். ஸோ இப்படி தான் மக்களே போகுது. இனிமேல் இந்த பாருங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் இருக்காங்க. ஏன்னா வேறு வழி இல்லை அவங்களுக்கு. டிஆர்பி ரொம்ப படுத்திச்சு இன்றைக்கெலாம். நேற்றே வந்து ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க டிஆர்பி. சாட்டர்டே ஒரு நாள் பீக்கில் இருந்தது டிஆர்பி. திவாகர் போனார், அன்றைக்கி வந்து ஹை டிஆர்பி. அதை விட்டால் சாட்டர்டே ஹையாக இருந்தது ரொம்ப. ஸோ சண்டேவாக பெருசாக ஒன்றும் இல்லைன்ட்டாங்க டிஆர்பி. ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா அதை விட மொக்கம். இன்றைக்கெலாம் வந்து வீக் டேஸ்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கான் டிஆர்பி. ஸோ அது இன்றைக்குமே கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ஒன்றுமே இல்லை. ஸோ அதுதான் என்ன பண்ணுறாங்க அவங்க, ஒரு கண்டஸ்டண்ட்டாக எவிக்டான கண்டஸ்ட்டாக வர வச்சு எப்போவுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் மட்டும் தான் வர வைப்பாங்க. பட் இந்த தடவை என்ன பண்ணிடுறாங்கன்னா பாருங்கள், வியானா வந்து இன்னும் 2 வீக் இருக்குது, இன்றைக்கே வந்துட்டாங்க. ஸோ நாளைக்கு வாட்டர்மேன் வராரு. ஸோ அப்படியே ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் வர வச்சு கடைசி ஒரு வாரம் ஒரு 4 நாள் வந்து எல்லாரையும் கும்பலாக உட்கார வச்சு வேறு வழியில் ஏதாவது கண்டென்ட் கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்கன்னு. பட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். இந்த எபிசோட் இந்த சீசன் விலங்கலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். 90 நாள் பார்வதி முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு 45 நாள் பார்வதி திவாகர். அடுத்த 45லேருந்து 46லேருந்து 90 நாள் வரைக்கும் பார்வதி 1 உமனாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் அவ்வளோ இந்த 10 நாள் வந்து நீங்கள் 20 பேர் இல்லை 30 பேர் போட்டால் கூட ஓடாது. அதான் நான் என்னால் சொல்ல முடியும் மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.